உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட செய்யப்பட்ட தேசத்தை தொடரு, வனாந்தரத்தை பின்னாலே விட்டு செல் என்ற தலைப்பிலே 4வது வாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வனாந்தரத்திலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலும் உள்ள வழிவகைகள், ஏற்பாடுகள், ப்ரொவிஷன்ஸ். ஆண்டவர் எப்படி நமக்கு வழிவகை செய்கிறார். அதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொல்வது போல கடந்த 3 வாரங்களிலே நாம் கற்றுக்கொண்டவைகளை பார்த்தோம். இந்த வனாந்தர காலத்துல ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்களாக இருக்கலாம். சில பேருக்கு 1 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் இருக்காது. இது தேவனால் நியமிக்கப்பட்டதாய் இருக்கிற வரைக்கும், இந்த நம்ம வாழ்க்கை பயணத்தில இந்த வனாந்தர பகுதி என்பது முக்கியமானது என்றாலும், நாம் மறுபடியும் பிறந்த வாழ்க்கையில பெரும்பகுதியை நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தில தான் ஈடுபடுத்த வேண்டும். வனாந்தரத்தில அலைவதில் அல்ல. இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம ஒவ்வொருவருக்கும் நான் கொண்டு வர விரும்புகிற ஒரு முக்கிய செய்தி இதுதான். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் வெவ்வேறு காலகட்டங்களிலே குறுகிய நேரத்திலே வறண்ட காலங்களுக்குள்ளே இருக்கலாம். எவ்வளவு அது அந்த வனாந்தர காலம் சுருக்கமாக இருக்கிறது என்பது தேவனுடைய நோக்கத்தையும் பொறுத்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் எவ்வளவு வேகமாய் கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதையும் சார்ந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும், அதை மட்டும் செய்து கொண்டிருப்பது போதாது. ஒருபோதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறது தேவனுடைய சித்தமல்ல. இந்த காரியங்கள் நம்முடைய ஆத்மாவிலே ஆழத்திலே பதிவு செய்யப்படுகிற வரைக்கும் நான் இதை திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருப்பேன். நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அதாவது இதனால நீங்களும் இந்த வனாந்தர மனநிலைமையிலிருந்து வெளியே வந்து தேவன் எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த நாள் வரைக்கும் இருந்து விட்டு அந்த வனாந்தர அலைச்சலிலிருந்து சீக்கிரமாய் வெளியே வந்து விட வேண்டும். சில பேர் நெருக்கமானவர்களை இழந்து விட்டால் அந்த துக்கத்திலே வாழ்நாள் முழுவதும் கழிக்கிறாங்க. அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. பணத்தையோ வேலையோ இழந்து விட்டால் அப்படியே துக்கத்திலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. சீக்கிரமாய் நாம் அதிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்பது அவர் விருப்பமாயிருக்கிறது. இஸ்ரவேலின் வனாந்தர யாத்திரையிலிருந்து குறிப்பாக அவர் முதல் 2 வருஷங்கள் தான் தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க வனாந்தரத்தில் போனாங்க. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில நல்ல நேர்மறையான பாடங்கள் உள்ளது. தேவன் நேராகவும் தன்னுடைய ஊழியனாகிய மோசே மூலமாகவும் அவர்களிடத்தில் என்ன செய்தார் என்பதுக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களுக்கும் அதிக தொடர்பு இருக்குது. இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைபிள் ஸ்டடியில் சுருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த 38 ஆண்டுகளிலே அவர்களின் அனுபவத்திலிருந்து, இஸ்ரவேலின் அனுபவத்திலிருந்து நம்ம மீண்டும் அதையே செய்யக்கூடாது என்ற பாடங்களும் நாம் படிக்க போகிறோம். அந்த பாடங்கள் பெரும்பாலும் அந்த வனாந்தர மனநிலைமை என்பதோடு தொடர்புடையது. கடந்த 20 வருஷங்களாக ஒரு அருமையான ஊழியக்காரி ஜாய்ஸ் மேயர் என்கிற சகோதரி மிகவும் வல்லமையாய் இந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து உலகம் முழுவதும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வருகிற வாரங்களில் இதை பார்ப்போம். நீங்கள் இப்பொழுது ஒருவேளை கடினமான ஒரு காலத்தில், வறண்ட காலத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இது தேவனை குறித்த ஆழமான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவும், அவரை இன்னும் அதிகமாய் நம்ப கற்றுக்கொள்ளவும், அதற்காக அவர் இதை அனுபவித்தாரா? அல்லது உங்களுடைய அவிசுவாசத்தினாலேயோ, அவருக்கு எதிராக நீங்கள் எழும்பியதினாலோ நீங்களாக அலைந்து கொண்டிருக்கீங்களா என்பதை குறித்து நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து யோசிக்கணும். இந்த வறண்ட காலம் என்னுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமா, அல்லது தேவனுடைய பரம சித்தத்திலே நான் கற்றுக்கொள்வதற்காக உருவாக்கியதா? இந்த காரியத்தை நம்ம எப்பொழுதுமே நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ராஜ்யத்திலே அதிக பலன் இல்லாமல், கனி இல்லாமல் ஒரு விசுவாசியாக பல வருஷங்களாக, பல மாதங்களாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் எதையும் கேட்க தேவையே இல்லை. ஏனென்றால் அப்படி பலன் இல்லாமல், கனி இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துவது தேவனுடைய சித்தமே இல்லை. கேட்கவே தேவையில்லை. அப்படிப்பட்ட அனுபவம் என்பது காதேஷ் பர்னேயால அவங்க ஒரு லட்சியம் இல்லாமல் அலைந்து திரிந்ததற்காக அவர்கள் மனம் திரும்பவில்லை. நாம் அப்படி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, வீண் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு மனம் திரும்பணும். உங்களிலே சிலர் ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஆனாலும் சில சவால்களை எதிர்கொள்ளலாம். அப்படின்னா அப்படி நீங்கள் இருந்தாலும் கூட இந்த வேத பைபிள் ஸ்டடியில் சரியான இடத்துல இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது யோசுவா காலேபின் வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார்.
இந்த வனாந்தர பயணத்துல நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், அல்லது வாக்குத்தத்தத்தின் தேசத்துல இருந்தாலும் கூட, இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம தொடரும்போது, நம்முடைய எல்லா பாதைகளிலும் கர்த்தர் மிகவும் அதிகமாய், அதிகமாய் வெளிச்சத்தை பிரகாசிப்பார் என்று நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வனாந்தரத்திலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலும், நமக்கு உள்ள தேவன் கொடுத்திருக்கிற உணவு, உடை, இந்த ப்ரொவிஷன்ஸ், ஏற்பாடுகளை குறித்து தியானிக்க விரும்புகிறேன். 2 சூழ்நிலைகளிலும், வனாந்தரமும் சரி, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஏற்பாடுகள், வழிவகைகள் தெய்வீகமானது. ஆனால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று அவர் அதில் வந்து 2லையுமே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்க்கிறது, அதே எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதில் வேறுபாடுகள் இருக்குது. இதை தான் புரிஞ்சுக்கொள்ள போகிறோம். தேவன் எப்படி நம்மை பராமரிக்கிறார், போஷிக்கிறார், நம்மை நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். ப்ரொவிஷன்ஸ், வனாந்திர டைமாக இருந்தாலும் சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருந்தாலும் சரி. வில்டர்னஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டைரக்ட் அண்ட் மிராக்குலஸ். வனாந்திரத்தில் அவர் கொடுக்கிற வழிவகைகள் என்பது தேவனிடத்திலிருந்து நேரடியாக அற்புதமாக வருகிறது. ஏனென்றால் வனாந்திர அனுபவத்தில் போகும்போது நமக்கு பலம் கிடையாது, துணை கிடையாது, பல விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு தினந்தோறும் பரலோகத்திலிருந்து நேராக மன்னா இறங்கியது. தினசரி ஒரு நேரடியான தெய்வீக தலையீடு, ஒரு அற்புதமான தெய்வீக தலையீடு எங்க பார்க்கிறோம். யாத்திராகமத்துக்கு திருப்பினீங்கன்னா 16வது அதிகாரத்துல 4, 5 யாராவது வாசிங்க. அப்பொழுது மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலே அவர்கள் நான் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் 2 சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அமேன். ஆமென். இது வானத்திலிருந்து தேவன் தானே அந்த அப்பத்துக்கான அந்த மன்னாவை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க சேர்த்து கொள்ள வேண்டும். 6 நாள். 7வது நாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால 6ஆம் நாளில் 2 மடங்காக அவர்கள் சேர்க்கலாம். எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. இது ஏதோ கதையாட்டம் வாசிக்கிறோம். நமக்கு அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வேற யாராவது 17லேருந்து 20 வரைக்கும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமாரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். ஆமென். நீங்களும் நானும் இப்படி ஒரு வறண்ட நேரத்துல போகும்போது கூட, நம்ம எல்லாரும் போயிருக்கிறோம். துக்க நேரமோ அல்லது தாழ்வின் நேரமோ தேவைகளின் நேரத்துல போயிருக்கும்போது ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டார். ஆனால் அந்த நாளிலே ஒருவேளை 10 வருஷத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதம் வராமல் இருந்திருக்கும். அந்தந்த நாளைக்கு நமக்கு படியை அளந்து கொடுத்தார். இங்கேயும் அப்படிதான் சொல்றாரு. அது அன்னன்னைக்கு நான் கொடுப்பேன்னு. அதில் நாம் வளர வேண்டியது, அவர்கள் வளர வேண்டியது, அடுத்த நாளுக்கு வேண்டியதை அடுத்த நாள் தேவன் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் இல்லாமல் கூட சில பேர் அதிகமாக சேர்த்து வச்சாங்க. ஆனால் அதில் பிரயோஜனம் இல்லை. அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அதுக்கு மாறாக பாருங்க, வேற யாராவது வாசிங்க. 23, 24வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. புரியுதா? தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படிஞ்சா அது இன்னொரு நாளைக்கு வச்ச போது கூட 7வது நாளைக்கு அது நாரல்ல, பூச்சி பிடிக்கல. அதற்கு மாறாக மற்ற 6 நாள்ல அவங்க சேர்த்து வச்சாங்கன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. இந்த மன்னா என்பது மிகவும் அற்புதமான, ஆச்சரியமான ஒரு வழிவகை ஏற்பாடாக இருந்தது. இதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய கடினமான காலங்களிலே, வறண்ட காலங்களிலே, தனிமையின் நாட்களிலே
நம்மை பராமரிக்க, போஷிக்க அவர் அற்புதங்களை செய்கிறார். நேரடியாக நம்ம வாழ்க்கையிலே தலையிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வனாந்தர ஏற்பாடுகள், வழிவகைகளில் நாமும் கூட்டுழைப்பு செய்யும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, மேலிருந்து அவர் அந்த அப்பத்தை அனுப்பவில்லை. அப்படி செய்திருக்கலாம், தேவனால எதுவும் செய்ய முடியும். அவர் நேராக பிரெட் அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அதற்கு பதிலாக அவர் தாம் கொடுத்த இந்த அற்புதமான ஏற்பாடுகளை உண்ணக்கூடிய உணவாக மாற்ற ஜனங்கள் அவரோடு சேர்ந்து சில கூட்டு உழைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். He has asked them to do some co-laboring. He gave them some co-laboring assignments. என்னாகவும் 11வது அதிகாரம் 7 to 9 வரைக்கும். அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுக்காக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவை இருந்துச்சு. ஆனா அவங்க உரல்ல இடிக்கணும், எந்திரங்கள்ல அரைத்து, பானைகள்ல சமைத்து செய்யணும். தேவன் கொடுத்தது தான், அவங்களுக்கும் ஒரு வேலை இருந்துச்சு. இது ஒரு தினசரி ஏற்பாடு. அவர்கள் தினமும் அந்த தேவனுடைய அற்புதமான வழிவகைகளிலே நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் அவர்களுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், இதெல்லாம் செய்யணும். அதே சமயத்தில் இந்த வனாந்தர வாழ்க்கையிலும் நீங்களும் இணைந்து உழைக்கிறீர்கள். ஆனால் அந்த விஷயங்களை என்னுடைய பொறுப்பு என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த வனாந்தர வாழ்க்கையில் போகும்போது ஒரு ரொம்ப வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பணம் இல்லை, உங்களுடைய சொந்த யுக்தி புத்தி முயற்சியில் எல்லாவற்றையும் செய்யணும்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு சில கதவுகளை திறப்பார், சில காரியங்களை தருவார். ஆனால் அதே சமயத்தில் அப்படியே என் வாயில் கொண்டாந்து வைங்க, ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எனக்கு வேலை கொடுங்க, நான் சும்மா கையை கட்டிக்கிட்டு இருப்பேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு இல்லை. ஜெபிக்கவும், அவர் சொல்லுகிற நேரத்தில் அவரோடு இணைந்து வேலை செய்யவும், கோலேபரர்ஸ், அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொரு ட்ரை சீசனில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு காலையிலும் உங்களுடைய உணவுக்காக தேவைக்காக தேடும்போது சுய முயற்சிகள், சுயநீதியிலிருந்து நம்ம மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சிந்தனை மாற வேண்டும் என்று அந்த வனாந்தர வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறார். நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார், அன்றன்றைக்கு அப்பத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லி. அதை அவர் சொல்லி கொடுத்த போது யூத ஜனங்கள் தான் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு அந்த வசனத்துக்கும் பரலோகத்திலிருந்து வந்த மன்னாவுடன் நிச்சயமாக தொடர்படுத்தியிருப்பார்கள். இப்படிப்பட்ட தேவனுடைய நேரடியான தலையீடு, அற்புதங்கள் என்பது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நம்மள பல பேர் அனுபவித்திருக்கலாம். ஆமென். அதுக்கு அடுத்தப்புல வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிற ஏற்பாடுகள், வழிவகைகள் என்பது ஏற்கனவே இங்கே இருக்கிறது. வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தில் தேவனுடைய ஏற்பாடுகள், தேவனுடைய ப்ரொவிஷன்ஸ் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரவில்லை. அவைகள் ஏற்கனவே பூமியிலே இருந்தது. எல்லாரும் உபாகமம் 8வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். உபாகமம் 8, 7 to 10 வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 8ல் இன்னொருத்தர் உபாகமம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அப்புறமா வாசிக்கலாம். உபாகமம் 8, 7 to 10 வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆமென், ஆமென். என்ன அழகாக அந்த தேசத்தை குறித்து இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அவர்களுக்கு ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், எல்லாம் இவ்வளவு அழகாக செழிப்பான ஒரு தேசம். உபாகமம் 6வது அதிகாரம் எடுத்து வச்சிருக்க இன்னொருத்தர் 10வது வசனம் 11வது வசனம் வாசிக்கலாம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். ஆமென். அவ்வளவு செழிப்பான தேசம் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற பெரிய பட்டணங்கள், வீடுகளை எல்லாம், துறவுகள், தோப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க. நீங்கள் செய்யவே இல்லை, ஆனால் அது உங்கள் கையில் இருக்கும். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக நாம் கனி கொடுக்கும்படியாக முடிக்கப்பட்ட கிரியை, த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், இது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரிப்பதற்காக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்த ஏற்பாடு. நாம் சுகம் பெறுதல் மாத்திரம் அல்ல, மற்றவர்களை சுகத்தில் நடத்துது, ஆரோக்கியமாயிருப்பது, மற்றவர்களையும் ஆரோக்கியத்தில் நடத்துவது, விடுதலை, அசுத்தாவிகளின் பிடிகளிலிருந்து ரட்சிப்பு, எல்லா விதத்திலும் செழிப்பு, பொருள் காரியத்திலும் மற்ற காரியத்திலும் செழிப்பு, நித்திய ஜீவன், இப்படிப்பட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் பாதுகாப்பையும் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். இது நம்ம கட்டிய வீடு கிடையாது, நீங்களும் நானும் கட்டிய துறவு கிடையாது. தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் முடித்த அந்த ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்கும்படியாக தேவன் இந்த அருமையான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நமக்காக வைத்திருக்கிறார். உபாகமம் 11:10 11 வசனம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி இருது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆமென். இது ரொம்ப வித்தியாசமான தேசம், எகிப்து மாதிரி கிடையாது. எகிப்துல நைல் போறதுனால, நதி போறதுனால அவங்க எல்லாத்தையும் பார்த்து கட்ட வேண்டியிருந்துச்சு. இங்க வானத்திலேருந்து, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான், வானத்திலேருந்து மழை தண்ணீரை குடித்து மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம் என்று சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லைகள் எகிப்து நதி, நைல் நதி முதல் யூப்ரட்டிஸ் நதி ஈராக் வரை இருந்தது. அதான் பார்க்குறோம் யாத்ராகமம் 23:31. ஆபிரகாமுக்கு பிறகு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நிலத்தை கைப்பற்ற தயாராக இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல புறமத ஜனங்கள், புறம ஜாதிகள் வசித்து வந்தார்கள். கானானியர்கள், எமோரியர்கள், ஏத்தியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள் என்று பார்க்கிறோம் யாத்ராகமம் 33:2. முதல் ஆதாமுக்கு இதற்கு இணையாக என்னன்னா, முதல் ஆதாம் வந்தான் இல்லையா, அவனுக்கும் இரண்டாவது ஆதாமிய இயேசுவுக்கும் நடுவில் இந்த பூமி தேவன் மனிதன் ஆளுகை செய்யவும் கீழ்ப்படுத்தவும் ஆதிக்கம் செலுத்தவும் கொடுக்கப்பட்ட இந்த பூமியை நாம் பாவத்திலே முதல் ஆதாம் விழுந்ததுனால சாத்தானுடைய கண்ட்ரோலில் கொடுத்துட்டான். அதை குறிக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த அருமையான உலகம் எப்படி அந்த நாளில் அந்த யூப்ரட்டிஸ்லேருந்து நைல் வரைக்கும் இருந்துச்சோ, இன்றைக்கு சகல ஜாதிகளும் உலகத்தின் எல்லா எல்லைகளிலும் இருக்கிறத இயேசு கிறிஸ்து நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆமென். இந்த வாக்கு தந்தப்பட்ட தேசத்திலையும் கூட நீங்களும் நானும் கூட்டு உழைக்க வேண்டும் என்பதை குறித்து வருகிற வாரத்தில் பார்ப்போம். இன்றைக்கு தொடர்ந்து நம்ம இங்கிலீஷில் பண்ணுவோம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். இதை நீங்கள் போய் இந்த வீடியோவில் பார்த்து இன்னும் கொஞ்சம் நீங்களாக சிந்தித்தால் நிறைய ஆசீர்வாதம் இருக்கும். தயவு செய்து உங்ககிட்ட கேட்குறேன், இந்த காரியத்தை நான் தியானம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து 3-4 வாரங்களாக இந்த காரியத்தை அதிகமாக தியானிக்கும் போது என் வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு பலவிதமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மறிக்க போகிறார் என்று எல்லாரும் நம்பிக்கையில் இருந்தவங்களாம் எந்திரிச்சாங்க. பல நாட்களாய் மூடியிருந்த சிறை கதவுகள் திறந்தது பல பேர் காரியத்தில். ஆண்டவர் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நாங்கள் தேடாமையே 30 வருஷம் 35 வருஷமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கியெல்லாம் வந்துச்சு. ஆண்டவர் இது உண்மையிலேயே வல்லமையாக இதில் கிரியை செய்வார். நீங்கள் இதை எவ்வளவு அதிகமாக தியானித்து உங்கள் இருதயத்துக்குள்ளே இதை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதனால் நீங்கள் திரும்பி போய் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் யோசிங்க, இதில் நமக்கு எப்படி இருக்கணும்.